ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ நிறைய பேருக்கு நம்ம முன் ஜென்மத்தில் என்னவா இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கும். நிறைய குருமார்கள், ஹடயோகிகள், பெரும்பாலும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. எக்ஸப்ஷனில் நான் போன ஜென்மத்தில் சிவனடியாராக இருந்தேன், இதுவாக இருந்தேன், இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு 7 ஜென்மம் முன்னாடி தெரியும்ன்ட்டு ஈஷாக ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கூட சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கடந்த ஜென்மத்தில் நாம் என்னவா இருந்தோன்றது முக்கியமே கிடையாது. ஏன்னா அது முடிஞ்சிச்சு, அது திரும்ப வரப்போகிறது கிடையாது. மறைந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்தா அவர்கள் கூட இதை சொல்லியிருப்பாங்க. அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற, போன ஜென்மத்தில் நீ பெரிய கோடீஸ்வரன், இப்போ போய் கேட்டால் உனக்கு கொடுத்துருவானா அப்படின்னு கேட்டார். ஸோ அவர் ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாரு. பட் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அது முடிஞ்சிடுச்சு, அதை எதுவும் பண்ண முடியாது. அதை உண்மையிலே தெரிஞ்சிக்கவும் முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுறது, அதனால தான் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறது, அல்லது அறியாமை. ஆனால் அதே நேரத்தில் அடுத்த ஜென்மம் இருக்குது பார்த்திங்களா, அதை பற்றி கவலைப்படாமல் வாழறது அதை விட 100 மடங்கு, லட்சம் மடங்கு முட்டாள்தனம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அது என்ன நம்ம கையிலையா இருக்குது அப்படின்னா, உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு பாட்டு இருக்குல்ல, தாயை தேர்ந்தெடுக்க தந்தையை தேர்ந்தெடுக்க உரிமை உன்னிடத்தில் இல்லை, கையில் என்ன கொண்டு வந்தும் கொண்டு செல்ல. அது உண்மையில் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் அஞ்ஞானிகளுக்கு. ஆனால் உண்மையில் அந்த பாட்டில் ஒரு லைன் விடாமல் தப்பு. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்த புண்ணிய கணக்கை வச்சு தான் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறக்கிறீங்க, உங்கள் தொடர்பில் யார் வராங்கன்றதெல்லாம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்சது ஆல்ரெடி வந்தாச்சு, அதனால தான் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்கிறது. இல்லாட்டினா ஃபீல் தான் பண்ணுங்க, தெரிஞ்சிருந்தால் நான் ஒழுங்காக தான தர்மம் பண்ணி ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ எப்படி கடந்த காலத்தில் நீங்கள் செய்த கர்மாவுடைய பலனை இப்போ அனுபவிக்கிறீங்களோ, அதேமாதிரி இப்போ செய்கிற கர்மாவின் பலனை தான் அடுத்த ஜென்மம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அப்போ அடுத்த ஜென்மம் உங்களுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு வினாடி நீங்கள் பார்த்து பார்த்து நடந்துக்கணும், பேசணும், பழகணும். ஆக்சுவலாக ஒரே ஜென்மத்திலேயே கூட இந்த கர்மத்தின் விளைவை நம்மளால் பார்க்க முடியும் இல்லை. சின்ன வயசில் நம்ம கொஞ்சம் ஆடி இருந்தோம் அப்படின்னா அதனால் சில நட்புகளை எல்லாம் இழந்திருப்போம், நல்ல உறவுகளை இழந்திருப்போம். இப்போ நீங்கள் நல்லவனாகவே மாறினாலும் அதை போய் திரும்ப எடுத்துகிட்டு வர முடியாது. ஒரு ஜென்மத்திலே இது நடக்குது. ஆனால் ஜென்மம் கடந்து நடக்கும் பொழுது என்ன பண்ணுன்னே தெரியாது. ஆனால் நம்மளை பார்த்தாலே சிலருக்கு பிடிக்காது. அதேமாதிரி நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஒரு சிலருக்கு நம்மளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே முன் ஜென்மத்து கர்மாவை சார்ந்தே இருக்குது. ஸோ அப்போ அடுத்த ஜென்மத்தில் உங்களை எல்லோருக்கும் பிடிக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எல்லோரையும் பிடிக்கணும். இந்த மறுஜென்ம ரகசியம் இருக்குது இல்லையா, அது இந்து மதத்தில் தான் இருக்குது. இந்து மதம் மற்றும் இந்தியாவில் தோன்றிய மதங்களில், வெளியில் தோன்றிய கிறிஸ்தவ முஸ்லீம் மதங்களில் அது கிடையாது. கேட்டால் நீ என்ன போய் பார்த்தியா, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, இப்படியெல்லாம் கூட மற்ற மதத்தினர் சொல்ல மாட்டாங்க, நாஸ்திகர்கள் கேட்பாங்க. ஒன்று யோசிச்சு பாருங்களாம். இப்போ இந்த மறுஜென்ம ரகசியம் மட்டும் தெரிஞ்சிருந்தால் இன்றைக்கி எந்த நாட்டிலையுமே யுத்தம் நடக்காது. யுத்தம் நடக்கிறதெல்லாம் பாருங்கள், கிறிஸ்தவ நாடு, முஸ்லீம் நாடுகள் தான் சண்டை போடுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒன்றும் இல்லை, இப்போ இந்தியாவை பாகிஸ்தான் தாக்கிச்சு இல்லையா, தீவிரவாதிகள் 21 பேரை சுட்டு கொன்னாங்க. அதை திருப்பி தாக்கிறதுக்கு இந்தியா எவ்வளோ யோசிச்சுட்டு தாக்குனா கூட உடனடியாக அதை நிறுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்றதை சொல்லிக்கிட்டே இருக்குது. இத்தனைக்கும் அவங்க தாக்க கூட இல்லை, ஆனாலும் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு எச்சரிக்கை, அதுதான் இந்து மதத்துடைய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இன்றைக்கி நாம் பதவியில் இருக்கிறோன்னு ஆடுறோம் அப்படின்னா, ஒரு நாட்டின் மீது உள்ள பற்றில், அந்த நாட்டில் ஒரு தலைமை பதவியில் இருக்கிறதுனால ஆடுறோன்னா, எந்த நாட்டுக்கு எதிராக நாம் போர் தொடுக்கிறது இதெல்லாம் பண்ணுறோமோ அங்கேயே நாம் பிறக்க மாட்டோம்னு நிச்சயம் கிடையாது. கண்டிப்பாக அங்கே தான் பிறப்போம். நம்மளால் எங்கே யார் பாதிக்கப்படுறாங்களோ அந்த பாதிப்பு எப்படி இருக்கணும் நீங்கள் உணரணுன்னா நீங்கள் அங்கே பிறந்தால் தானே முடியும். ஸோ இன்றைக்கி வல்லரசு நாடுகள்லாம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நாடுகளை மிரட்டுறது, இந்த மாதிரி யுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மறுஜன்ம ரகசியம் தெரிந்திருந்தால், இந்த பயம் இருந்தால் பண்ணுவாங்களான்னு யோசிச்சு பாருங்கள்.
அதுலேயும் எப்போ பயப்படாட்டினாலும் இப்போ கண்டிப்பாக பயப்படணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எல்லா மதங்கள்லேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? பாவம் செய்தால் நரகத்துக்கு போவோம், புண்ணியம் செய்தால் சொர்க்கத்துக்கு போவோன்ட்டு. இது வரைக்கும் அது உண்மை கிடையாது. ஆனால் இப்போ அது உண்மையாக போகுது. ஏன் இது வரைக்கும் உண்மை கிடையாது அப்படின்னா, இந்த காலச்சக்கரம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நரகத்தின் கடைசி 100 வருடம் சிவபெருமானே ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ரகசியத்தை சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியை இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்பவர்கள் தான் பிரம்மா குமார் குமாரிகள். ஸோ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்தில் இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் தெய்வம்னு வழிபடுறோம். இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகல, மறுஜன்மம் எடுத்து அவர்களே 2500 வருஷம் கழிச்சு இந்த பூமி நரகமான பிறகு நரகத்தில் வந்து கஷ்டமும் படுறாங்க. வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான் அது அப்படின்னு நமக்கு சொல்லி இப்போ மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. ஏன்னா கலியுகம் அழியிறதுக்கு முன்னாடி தான் இறைவன் வரார். சொர்க்கம் வரப்போகுது, அதுக்கு நீங்கள் தயாராகுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சொர்க்கத்திற்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது இல்லை, மறுபடியும் இங்கே வந்து பிறந்துடக்கூடாது. ஏன்னா உலகம் ரொம்ப 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 மோசமாக மாறப்போகுது. ஆல்ரெடி மாறிட்டு இருக்குதுன்றது ஜென்ரலாக எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும். குறிப்பாக அந்த யுத்தம் நடக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும். அவங்களுக்கு இது நரகம்னு யாரும் சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி தெரியும் இல்லையா? பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாம் அந்த மரண பயத்திலே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் செய்கிற பாவம் மீண்டும் இங்கேயே ஒன்று பிறக்க வைக்கும் அல்லது பேயாவது அலைய வைக்கும். ரெண்டுமே உங்களுக்கு பயங்கர தண்டனை தான் கொடுக்கும். ஸோ அந்த பிறவா நிலைன்றாங்களே, இப்போ தான் அது வேணும். இந்த நரகத்தில் மீண்டும் பிறவா நிலை. ஆனால் இதே பூமி சொர்க்கமாக மாறப்போகுது. அவங்க வந்து வேறு எங்கேயோ சொர்க்கம் இருக்குது, அங்கே போய் பிறக்கணும்னு நினைக்கிறாங்களே. ஆனால் இதே பூமி தான் சொர்க்கமாக மாறப்போகுது. அதுக்காக தான் உலக அழிவே நடக்கிறது. ஏன்னா இதே பூமி சொர்க்கமாகனா ஒரு முள்ளுக்காட்டை பூந்தோட்டமாக மாற்றணுன்னா முதல்ல அந்த முள்ளுக்காட்டை அழிக்கணும், எரிக்கணும். அதுதான் உலக அழிவு. சொர்க்கம் தான் அந்த பூந்தோட்டம். அந்த இடம் அழகாக இருக்கும். அதை விட அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் உள்ளும் புறமும் அழகாக இருப்பார்கள். வெறும் வெளித்தோற்றம் மட்டும் இல்லை, மனமே அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ இனிமையான எண்ணங்களை தான் உருவாக்குவாங்க. ஒருவரோடு ஒருவர் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக விளக்கணும் அப்படின்னா, எல்லா மதங்கள்லேயும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, சிங்கமும் பசுவும் ஒன்றாக தண்ணீர் குடிக்கும். அப்போ என்ன அர்த்தம்? சிங்கம் போன்ற விலங்குகள் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்காது அப்படின்னா, அங்கே மனிதர்கள் எவ்வளோ அன்பானவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அன்பானவர்களாக நீங்கள் மாறினா தான் அங்கே போக முடியும். சிங்கம் கூட தாவரத்தை தான் சாப்பிடும். அப்போ மனிதர்கள் இல்லை, குறிப்பாக பாரதத்திலலாம் இப்போ சமீபமாக தான் அசைவத்துக்கு மாறினதே. அப்போ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதே குணாதிசயம் இருந்தால் தான் நீங்கள் அங்கே போய் பிறப்பீங்க. அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, ஆனால் சின்ன சலனம் கூட ஆகாது. ஏன்னா ஆத்மா அவ்வளோ பலசாலியாக இருக்கும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது ஆத்மா பலமாக இருந்ததுனால தான் யாரை பார்த்தும் சலனம் ஆகலை. ஏன்னா இப்போ இருந்தவங்கள விட நாம் சின்ன வயதில் இருக்கும்போது எல்லோரும் அழகாக தான் இருந்திருப்பாங்க. ஆத்மா பலசாலியாக இருக்குது. வளர வளர மற்றவர்கள் எல்லாம் அழகு கம்மியானால் கூட மனம் சலனப்படுது. காரணம் அழகு இல்லை, உங்கள் ஆத்மாவில் பலம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த பலத்தை நிரப்புறதுக்கு தான் இறைவன் சொல்கிறாரு, நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சி தான் ஆத்ம சக்தி இழந்தது. இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான்னு உணருங்க. அந்த ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபரமாத்மா. ஒரு செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. அவர் தினம் தினம் நம்ம கூட பேசுகிறாரு. அதை தான் ஞானம்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முரளி அப்படிங்கிற பேரில் அந்த ஞானம் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ நிறைய பாவம் செய்தாலும் அந்த பாவத்தின் ஆரம்பம் எங்கே தெரியுமா இருந்தது? காமம்தான். மனிதன் செய்த முதல் பாவமே அதுதான்.
சொர்க்கத்தில் எப்படி காமம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, அவங்க ஆத்மானு வந்து ஒருவரை ஒருவர் ஆத்மானு தான் பார்த்தாங்க, உடலையே பார்க்கலை, பார்க்கணுன்ற எண்ணமே வராது. ஸோ அப்போ அவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்க. ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். மீண்டும் அந்த குணத்தை நீங்கள் இந்த துக்கம் நிரம்பிய கலியுகத்தில் கூட எழுப்ப முடியுன்றார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமான் இருக்கிறார். அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பும். எந்த அளவுக்கு ஆத்மாக்குள்ளே சக்தி நிரம்புதோ அந்த அளவுக்கு வெளி உலக கவர்ச்சியின் பக்கம் உங்களுடைய புத்தி போகாது. தனக்குத்தானே திருப்தியாக இருக்கும், தனக்குத்தானே ஆனந்தமாக இருக்கும். அதே நேரத்தில் நான் பேசுகிற ஒரு வார்த்தை, நான் நினைக்கிற ஒரு எண்ணம் யாருக்காவது துக்கம் கொடுக்குதா அப்படின்னு யோசித்து நீங்கள் பேசணும், நினைக்கணும். ஒருவரை பார்க்கும்போது கூட இச்சையாக பார்க்கக்கூடாது. அந்த ஆத்மாவைத்தான் பார்க்கணும். அந்த ஆத்மா சிவ பரமாத்மாவுடைய குழந்தை, அந்த சகோதரன்ற அந்த உணர்வில் தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் கவனம் கொடுக்கணும். அதுக்கு தினம் தினம் நமக்கு ஒருத்தர் எச்சரிக்கை கொடுக்கணும். அந்த எச்சரிக்கை கொடுப்பவர் அதற்கு தகுதியானவராக இருக்கணும். கடவுளை தவிர கலியுகத்தில் இதை போதிக்க யாருக்கு தகுதி இருக்குது? அதற்காகத்தான் கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவசியம் இந்த ஞானத்தை பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திற்கு சென்று உடனடியாக அடையுங்கள். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஏன்னா இப்போ அலட்சியமாக இருந்தீங்கன்னா மீண்டும் இதே நரகத்தில் பிறந்துடுவீங்க. இப்போ எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நரகத்தில் பிறக்காமல் தப்பிக்கிறதும் இல்லாமல் சொர்க்கத்தில் ஆரம்பத்திலேயே பிறந்து 2500 வருடம் சொர்க்கத்தின் முழு சுகத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.